அஜித் வந்து வெங்கட் பிரபு மதிக்கவே இல்லை. அமீர் நடிச்சே ஆகணும்னு வெற்றிமாறன் ரொம்ப ப்ரெஷர் கேட்கலாம், 8 கோடி கேட்கலாம், கொடுக்கணும் இல்லை. இப்பவும் பக்குவம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யறதுங்கிறது ரொம்ப பார்க்கும்போதே அருவருப்பேன். S3 ஸ்டுடியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தணன் அவர்களோட தான் இருக்கும். அவர் வார்ம் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்கட் பிரபு வந்துட்டு அஜித் சார் வந்து இப்போ மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ்லாம் வெளியே வந்திருக்கு. விஜயோட இப்போ நடிச்சிட்டு இருக்க கோட் மூவியில் அஜித் அவர்களும் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸும் வெளியே வந்துட்டு இருக்கு சார். இது எந்த அளவுக்கு உண்மை? நீண்ட காலமாக அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்ததுங்க. அஜித் வந்து வெங்கட் பிரபு மதிக்கவே இல்லை. இவர் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க மாட்டார். பல விதங்களில் வந்து வெங்கட் பிரபுவோட ஒரு முரண்பட்டுன்னாரு. அதுக்கு காரணம்ங்க நிறையா சொல்கிறாங்க. அதில் ரொம்ப அற்ப காரணங்களாக இருக்குது. அதெல்லாம் இதுக்காக இல்லாமல் அஜித் வந்து அவரை கோச்சிக்கணுங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்பமான காரணங்களாக தான் அது இருக்குது. முக்கியமாக என்னென்னா அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வலிமைன்னு நினைக்கிறேன், இவர் ஒரு நாள் போயிருக்கிறாரு. அந்த கெட்டப்லேயே ஒரு ஸ்டில்லு இவரும் அவரும் எடுத்திருக்காங்க. பொதுவாக அஜித்தை பொறுத்தளவுக்கு அந்த படத்தில் இருக்கிற கெட்டப் ஸ்டில்லோட ஒரு ஒரு ஸ்டில்லு எடுத்தாருன்னு வைங்களேன், யார் கூடயோ எடுத்தாருன்னா இதை இப்போ போடாதீங்கன்னு சொல்லுவாரேன். இல்லைன்னா ஒருவேளை ரசிகர்களோட எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, நான் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வரேன், எல்லோரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு மேக்கப்லாம் கலைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நின்று ஃபோட்டோ ஸ்டில் கொடுப்பாரேன். ஸோ இது வந்து அவருடைய பழக்கம். வெங்கட் பிரபு அவர் சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அவருடைய கெட்டப்பில். அந்த ஸ்டில்லை வெளியிடாதீங்கன்னு அவர் சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் இவர் வெளியிட்டார், சோசியல் மீடியாவில் போட்டார். அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை உருவாக்குச்சு. அதுலேருந்து வெங்கட் பிரபு ஃபோனை அவர் எடுக்கிறது இல்லைன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது ஒன்றும் தலைபோற குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் வலிமை படம் ஓடாமல் போயிடுச்சான்னா அப்படியும் கிடையாது, அதுவும் நல்லா தான் ஓடிச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் தொடர்ந்து அவர் மீது ஒரு கோபத்தை அவர் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசண்டாக இந்த பவதாரிணி இறந்தப்போ கூட ஒரு ஃபோன் பண்ணி வெங்கட் பிரபுட்டையோ இவன்கிட்டையோ அவர் கேட்டதாக தெரியல, இறந்துட்டாங்களாமே, அது என்ன ஏதுன்னு கூட துக்கம் விசாரிக்கலாங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் வெங்கட் பிரபு இந்த சண்டையை நம்ம நீட்டிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. அப்போ தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டு துபாய் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அங்கே அஜித் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவராக போய் பார்த்துருக்கிறார். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து சூர்யா அவர்கள் வந்து அவ்வளவா எந்த ஒரு படமும் வந்து பெரிய டைரக்டர் வந்து கொடுத்தாலும் அவர் பண்ணுறது கிடையாது. ஸ்டோரி வந்துட்டு நான் செலக்டடாக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணாமல் இருக்கார். அது எதனால்? இது அவரை வந்துட்டு பின்னாடி எதனா அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அப்படி இல்லைங்க. அவர் வந்து ஒரு படத்தில் முழுக்க இன்வால்வ் ஆனால் தானே அவரால் நடிக்கவே முடியும். அப்போ ஏதோ ஒரு நெருடல் இருக்கும்போது அதை செய்ய முடியாது. இப்போ கதையாகவோ அல்லது கேரக்டர் வைஸோ ஏதோ ஒன்று அவருக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால தான் இவங்க வேண்டாங்கிற முடிவு எடுக்கார். வணங்கான் படத்தை பொறுத்தளவுக்கு அவர் பாலா மீது ரொம்ப நம்பிக்கையோடு போனார். அந்த நம்பிக்கையை பாலா கெடுத்துட்டார். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம சூர்யாவை குறை சொல்ல முடியாது. அதனால் பாலா நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு 8 கோடி ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அவர் தயாரித்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டார். அந்த பணத்தை கூட அவர் திரும்ப கேட்கல. ஸோ அதுதான் அதில் நடந்தது. அதுக்கப்புறம் சுதா கொங்கரா படத்தை அவர் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் வந்து அந்த படத்தில் இருந்த அரசியல். அவர் இங்கே தமிழ்நாட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்தி படங்கள் கமிட் ஆகாத போது இந்த படத்தை இந்த கதையை கேட்குறாரு, பண்ணலான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 வருஷம் அந்த கதைக்காக மெனக்கட்டு நிறைய அந்த ஸ்பாட்டில் போய் தகவல்லாம் எடுத்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு மும்பைக்கு போயிட்டார். அங்கே போய் இந்தி படங்கள் பண்ணுறதுக்காகலாம் கமிட் ஆகிட்டார். அப்போ அந்த கதையே இந்திக்கு எதிரான ஒரு கதை, அந்த லாங்குவேஜுக்கு எதிரான ஒரு கதையாக இருக்குது. அப்போ இங்கே இந்த கதையில் பண்ணிவிட்டு நாளைக்கு அங்கே நம்ம போனோம்னா நமக்கு அது சரியாக வராதுன்னு நினச்சி இந்த கதை வேண்டாங்க, நம்ம வேறு ஒன்று பண்ணலாங்கிறாரு. ஸோ இதில் ஏற்பட்ட முரண்பாடு அவங்களோட பண்ண முடியாமல் போகுது. ஆக்சுவலாக வாடிவாசல் படத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, வெற்றிமாறன் இந்த விடுதலை 2 முடிச்சுட்டு வரணும். அதனால் அந்த படத்தை அவர் ட்ராப் பண்ணல. நீங்கள் வாடிவாசல் சொல்கிறது அப்போ தான் சார் சில ரூமர்ஸ் போகுது சார். வாடிவாசல் மூவியில் வந்து அமீர் நடிக்கிறதுனால தான் சூர்யா அவர்கள் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு படப்பிடிப்பே வந்து ஸ்டாப் பண்ணதா சொல்கிறாங்க. இந்த கதை உண்மைதானா? அமீர் நடித்தே ஆகணும்னு வெற்றிமாறன் அவர் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு. காரணம் என்னென்னா, வெற்றிமாறனும் அமீரும் சமீப காலத்தில் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறியிருக்காங்க. அமீரை பொறுத்தளவுக்கு வட சென்னையில் சில காட்சிகள் மட்டும்தான் வருவார், ஆனால் அவ்வளவு பிரமாதமாக நடிச்சிருப்பார். அதுக்கு வந்து நீங்கள் நார்த்துலேருந்து ஒரு பெரிய நடிகரை கொண்டு வந்து தான் போடணும்லாம் பேசினா கூட இங்கே பக்கத்தில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி யோசிச்சிங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நடிப்பை அந்த படத்தில் கொடுத்துருந்தாரு. அதற்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2 பேருக்குமான நட்பு ரொம்ப இறுக்கமாயிருச்சு. அப்போது வெற்றிமாறன் என்ன பண்ணுறாரு, இந்த படத்தில் யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி
அமீர் இருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து சூர்யாவுக்கு ஒரு சின்ன எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தாலும் வாடிவாசல்ங்கிறது ஒரு முக்கியமான படம், நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக மாறுங்கிற ஒரு கால்குலேஷன் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாரா, இருக்கட்டும் அமீர் இருந்தால் எனக்கு என்ன இருக்குது, அமீர் இருந்தாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ விடுதலை பார்ட் 2 முடிச்சுட்டு அடுத்து வாடிவாசல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக சூர்யா அதில் இருக்கார், அமீரும் இருக்கார். அவருக்கு எது சௌகரியப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போகணும்னு அவர் நினைக்கிறாரு. பாலாவையும் சுதா கொங்கராவையும் பொறுத்த அளவுக்கு அவர் எடுத்த முடிவு சரின்னு அவர் நினைக்கிறாரு. அவ்வளோதான். ஓகே சார். இப்போ 2 வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்து அவரோட மூவியே ஒன்று வெளியே வரப்போகுது, கங்குவா மூவி. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த படம் இருக்குமா? எந்த படத்தையுமே சொல்ல முடியாதுங்க. இப்போ இந்தியன் 2 நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போனோம், பட் நம்மளை ஏமாத்தி. இல்லை சார், அவர் லாங் பேக் யாரோட ஸ்டோரிக்கும் வந்துட்டு ஓகே சொல்லாமல் அவர் வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் வந்துட்டு இல்லை, இந்த படத்தை அவர் ஓகே சொன்னதுக்கு காரணம் கதை கிடையாது, பட்ஜெட்டு. ஆக்சுவலாக அந்த தயாரிப்பாளர் சூர்யாட்ட டேட் கேட்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, என் படத்தை இது வரைக்கும் யாரும் என்னை வச்சு எடுக்காத அளவு பட்ஜெட்டில் எடுங்க, நான் டேட் தரேன்னு சொன்னேன். ஸோ அதனால தான் 235 கோடியில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சூர்யாவுடைய பிஸ்னஸ் ஹைட்டுக்கு இந்த பட்ஜெட்டுங்கிறது தாங்கவே தாங்காது, அது எங்கேயோ போயிடும். ஸோ அப்படி இருந்தும் வந்து அந்த தயாரிப்பாளர் பண்ணுறாருன்னா, இந்த படத்தை வந்து ஒரு 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணலாம், எப்படியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு அசட்டு தைரியத்தில் வந்திருக்காங்க. பட் எல்லா லாங்குவேஜுக்கும் பொருத்தமான படமாக தான் அதை எடுத்திருக்காரு போல இருக்குது. பட் எல்லாமே படம் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவின் சார் அவர்கள் இப்போ தான் வந்துட்டு 4வது மூவி ஸ்டார் மூவி வந்துட்டு வெற்றிகரமாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் இப்போ நயனுக்கும் ஈக்குவலாக வந்துட்டு சேலரி கேட்குறதா வந்து நிறைய நியூஸ் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ கதை சொன்னவங்க கிட்ட வந்து எனக்கு 8 crore கொடுத்தா தான் என்னால் வந்துட்டு இந்த கதையை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறதாகவும் வந்துட்டு வந்திருக்கு. இது கரெக்டாக? இப்போ வளர்ந்து வர நடிகர்னாக்க கவின் அவர்கள் இது மாதிரி அவர் போகிறது வந்துட்டு இந்த வே கரெக்டாக இருக்குமா? இல்லைங்க, இப்போ இருக்கிற ஹீரோக்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. படம் நல்லா ஓடிச்சுன்னா நீங்கள் கேட்காமலே கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரி. எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் சம்பளத்தை விட இங்கே பல மடங்கு சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் அமைஞ்சதுன்னா நீங்கள் கேட்குற சம்பளத்தை விட பல மடங்கு கொடுத்து பழகிய இண்டஸ்ட்ரி தான் அது. நீங்கள் கேட்கவே வேண்டாம். ரஜினி வந்து ஏவிஎம்மில் நடிக்கும் பொழுது நான் ஏசி கார் தான் அவருக்கு கொடுப்பாங்களாம். அவர் வீட்டிலேருந்து ஒரு அம்பாசிடர் காரில் ஸ்டுடியோவுக்கு வருவார், ஷூட்டிங் முடித்து கொண்டு விடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஏசி கார் வந்து நிற்கிது. என்னங்க எனக்கு அப்படின்னா, இல்லைங்க இதுதான் இனிமே அப்படிங்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு அதிகமாக ஒரு சம்பளத்தை கொடுக்குறாங்க. என்னங்க இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்கன்னா, இனிமேல் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் படம் ஓடிச்சுன்னா தானாகவே இந்த தயாரிப்பாளர்கள் கொடுப்பாங்க. அதுதான் இவங்க புரிஞ்சுக்கணும். கவின் கேட்கலாம், 8 கோடி கேட்கலாம், கொடுக்கணும்ல, யாரு கொடுப்பா? ஆசை, பேராசை. அது மாதிரி 8 கோடி கேட்டால் தான் அவங்க 5 கோடியாக கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு கேட்குறது. டிடிஎஃப் வாசன் அவர்கள் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போயிட்டு இருக்கப்ப மதுரையில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்ப வீடியோ கால் பேசி போலீஸ்கிட்ட வந்துட்டு மாட்டிட்டு காரை வந்து சீஸ் பண்ணாங்க. அவர் மேலேயும் வந்துட்டு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த கேஸே வந்து இன்னும் முடியல. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து திருப்பதி போயிட்டு அங்கே போய் ப்ராங்க் பண்ணுறன்ற ஒரு வீடியோ பண்ணி பொதுமக்களுக்கு இடையே வந்து ஒரு ஒரு பயத்தை வந்துட்டு உண்டு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இது எதற்காக அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு? மக்களோட ஈர்ப்பெல்லாம் அவர்கிட்ட வரணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரா? பொதுவாக ப்ராங்க் பண்ணுறதே அதுக்கு தான். எப்படியாவது வந்து இதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு பல பேரை பார்க்க வைக்கணுங்கிறது தான் ப்ராங்க் பண்ணுறதுடைய நோக்கம். எல்லாத்துக்குமே அதுதான் நோக்கம்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராங்க் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு. அது வந்து ரொம்ப கடுமையாக தண்டிக்கணும். யாரெல்லாம் ப்ராங்க் பண்ணுறாங்களோ அந்த இதெல்லாம் கண்காணிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்து இவங்க தொடர்ந்து ப்ராங்க் வீடியோக்கள் போடுறது எப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்று, இவரை போலீஸ் வந்து இப்போ க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எங்கே போனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் கூட வந்து அப்போ ஏதோ ஒரு தவறு இவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன்னா இவர் ஆரம்பத்தில் நிறைய தவறுகள் பண்ணும் பொழுது அவர் மீது கம்ப்ளைண்ட்லாம் வரும்போது இதே காவல்துறை கண்டுக்காமலே இருந்திருக்கு அவரை. அப்போ பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு பின்னணியில் ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவருடைய தைரியத்தில் தான் இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. ஒரு கட்டத்தில் அப்படி யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி நடவடிக்கை ஒரு முறை எடுக்க ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து அவரை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அவர் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அதுக்கு ஒரு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரும் வந்து இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி நீங்கள் எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தெரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அன்றைக்கி திருப்பதியில் பண்ணதெல்லாம் ரொம்ப அநாகரிகம். ஏன்னா இப்போ அவருடைய ஒரு சின்ன பையன்னா ஓகே, இப்போ விஜய் சேதுபதி பையன் ஏடா கூடமாக பேசிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஒரு சின்ன பையன் ரேஞ்சில் நம்ம பார்க்குறோம், ஏதோ புரியாத பையன்.
இவர் வந்து இவ்வளோ வயசாகி போச்சு, இப்போவும் பக்குவம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறதுங்கிறது ரொம்ப பார்க்கும்போதே அருவருப்பாக இருக்குது. இப்போ பக்தர்கள் வந்து வரிசையாக எப்படா கேட்டை திறப்பாங்கன்னு உட்காந்துருக்கும்போது கேட்டை திறக்கிற மாதிரி போய் ஒரு ப்ராங்க் பண்ணுறது இருக்குல்ல, அதான் ரொம்ப, அதுவும் கோயிலில் நீங்கள் அது கோயிலுங்கிறது எவ்வளோ முக்கியமான இடம், அங்கே போய் உங்களுடைய விளையாட்டுகள்லாம் வச்சுக்கிற இடமா அது கோயில்? கண்டிப்பாக சார், இட்ஸ் வெரி ராங். அப்புறம் விஜய் சார் அவர்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட நியூஸ் என்னன்னாக்கா, நான் வந்து பாத யாத்திரை போகிற மாதிரி கட்சிக்கு வந்து நிறைய மக்களோட, அவர் கட்சிக்கு எப்போ வந்தாரோ அதுக்கப்புறம் தான் மக்களோட நிறைய இன்ட்ராக்ஷன் வந்துட்டு அவர்கிட்ட இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து நான் பாத யாத்திரை வந்துட்டு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதை பற்றி அவர் சொல்லலை, நம்மளா சொல்கிறோம். மீடியாக்கெல்லாம் அவர் பாத யாத்திரை போகிறாரு, பங்களாதேஷ் போகிறாருன்னு என்னத்தையாவது சொல்லிகிட்டு இருக்கான். அதை வந்து அவர் சொன்னதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் உண்மை கிடையாது. அவர் வந்து கோட்டு இதுவும் வந்துட்டு ஒரு ரூமர்ஸ் மாதிரி தான். அவங்க வந்து விசாரிக்கிறாங்க, அவர் அடுத்து என்னங்க பண்ண போகிறாரு அரசியலில் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் அது சம்மந்தமாக அங்கே இருக்கிறவர் அல்லது யாரோ ஒருத்தர். ஆமாம், இப்போ செய்திகள்ங்கிறது கசிகிறது தானே, அதை வந்து பெரிய தலைப்பு செய்தியாக மாற்றுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று தகவல் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாத யாத்திரை போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல மாவட்டங்களில் மீட்டிங் ஒரு பெரிய அளவில் மாநாடு மாதிரி நடத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை தாண்டி பாத யாத்திரையாக அவர் இது வரைக்கும் ஒன்றும் டிசைட் பண்ணதா எனக்கு தெரியல. ஒருவேளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இப்போ இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி காங்கிரஸை மீட்டெடுத்ததே இந்த பாத யாத்திரையால் தான். இல்லைன்னா இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்க முடியாது. காங்கிரஸ் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியாத ஒரு சூழலில் தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ரத யாத்திரை நிறைய பேர் இங்கே போயிருக்கிறாங்க. அத்வானி ஆரம்பித்து அண்ணாமலை வரைக்கும் யாத்திரை போயிருக்காங்க. அப்புறம் கலைஞர் பீரியடில் போயிருக்காங்க. நிறைய பாத யாத்திரைங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் மக்களோடு கனெக்ட் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கியமான டூலாக இருக்குது. விஜய் நினச்சா போகலாம், ஆனால் பாதுகாப்பு காரணங்கள்னு ஒன்று இங்கே இருக்குது. அவரை மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் போகும்பொழுது முறையாக பாதுகாப்பு கொடுக்கணும், இல்லைன்னா அது வேறு ஏதாவது தவறாக முடிவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் போகணும். கண்டிப்பாக சார். உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். ஸ்டே டியூன் வித் HT Studios. பாய்.